வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 33. முத்தையன் எங்கே? முன் அத்தியாயத்தில் கூறிய சம்பவங்கள் நடந்து சுமார் 2 மாதம் ஆகியிருக்கும். திருப்பரங்கோவிலில் சப் இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரி ஒரு நாள் மாலை மிகுந்த மனச்சோர்வுடன் வீட்டுக்கு திரும்பி வந்தார். அவர் வரும்போது உள்ளே போகுதில்லையே, எனக்கு ஒரு தூது சொல்வாரில்லையே என்ற இனிமையான பாடுங்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. சாஸ்திரியார் உற்சாகமாய் இருக்கும் பட்சத்தில் நேரே கூடத்திற்கு போய் தாமும் 1 அடி 2 அடி தம் மனைவியுடன் சேர்ந்து பாடியிருப்பார். கொஞ்சம் அபிநயம் பிடித்து கூட காட்டியிருப்பார். ஆனால் இன்றைய தினம் மிகவும் மனச்சோர்வுக்கு அவர் ஆளாகியிருந்தபடியால் கூடத்து கேமரா உள்ளில் பிரவேசித்து தலைப்பாகையை எடுத்து ஆணியில் மாட்டிவிட்டு ஈசி சேரில் பொத்தென்று விழுந்தார். அவர் மனச்சோர்வு கொள்வதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை. அன்றைய தினம் அவரை ஜில்லா போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் துரை மாட்டு என்று மாட்டிவிட்டார். திருடன் முத்தையனை உயிருடனோ உயிரில்லாமலோ கூடிய சீக்கிரத்தில் பிடிக்காத வரையில் சாஸ்திரியின் உத்தியோகத்திற்கே ஆபத்து வந்துவிடலாம் என்று தோன்றிற்று. துரை அவ்வளவு கடுமையாக பேசினார். முத்தையன் திருப்பரங்கோவில் லாக்கப்பிலிருந்து தப்பி ஓடிய புதிதில் அவனை பிடிப்பதில் சாஸ்திரி அவ்வளவு சுறுசுறுப்பு காட்டவில்லை என்பது உண்மைதான். அபிராமியின் மீது அவருக்கு ஏற்பட்ட வாத்சல்யம் முத்தையனை பிடிப்பதில் உள்ள ஆர்வத்தை ஓரளவு மழுங்க செய்திருந்தது. மேலும் முத்தையனுடைய துணிகரமான செயல்கள் 3 சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்களுடைய எல்லைக்குள் நடந்தபடியால் அவருக்கு அவனை பிடிப்பதில் தனிப்பட்ட பொறுப்பு ஒன்றும் ஏற்படவில்லை. சமீபத்தில், அதாவது 3 மாதத்திற்கு முன்னால் தான் முத்தையனை பிடிப்பதற்கென்று சர்வோத்தம சாஸ்திரியை ஸ்பெஷல் டியூட்டியில் போட்டார்கள். இதில் அவருக்கு அவ்வளவாக இஷ்டமில்லை என்றாலும் உத்தரவை மீற முடியாமல் ஒப்புக்கொண்டார். அவர் இந்த ஸ்பெஷல் டியூட்டியில் போடப்பட்டதிலிருந்து மிகவும் ஆச்சரியமான களவுகளும் கொள்ளைகளும் நின்று போயின. சாஸ்திரி கொள்ளிடக்கரை படுகைகள், காடுகள், நாணல் காடுகள் எல்லாவற்றையும் 1 அடி இடம் கூட பாக்கியில்லாமல் தேடிவிட்டார். கொள்ளிடத்து மணலையே சல்லடை போட்டு சலித்து விட்டார். ஆனாலும் பலனில்லை. ஒருவேளை அவன் கொள்ளிடத்து முதலைக்கு இரையாகி மாண்டு போனானோ என்று கூட சந்தேகப்படலானார். ஆனால் மேலதிகாரிகளுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படவில்லை. ஏற்கனவே அவர்களுக்கு சாஸ்திரியின் மீது ஒருவாறு சந்தேகம் ஏற்பட்டிருந்தது. முத்தையனுடைய துணிகர திருட்டுகளுக்கு சாஸ்திரியும் உடந்தை என்பதாக அவர் மேல் மொட்டை விண்ணப்பங்கள் வந்திருந்தன. அதன் உண்மையை பரிசோதிப்பதற்காகவே ஜில்லா சூப்பரிண்டென்டென்ட் துரை சாஸ்திரியை இந்த ஸ்பெஷல் டியூட்டியில் போட்டார். அவர் வந்ததிலிருந்து முத்தையனுடைய ஆர்ப்பாட்டம் ஓய்ந்திருக்கவே துரைக்கு சாஸ்திரியின் மேல் சந்தேகம் உண்டாயிற்று. இவர் எச்சரிக்கை செய்துதான் முத்தையனை ஜாக்கிரதையாக இருக்க பண்ணிவிட்டார் என்று ஊகிக்க இடம் இருந்ததல்லவா? உண்மையில் சர்வோத்தம சாஸ்திரி இந்த 3 மாதமும் சும்மா இருக்கவில்லை. குறவன் சொக்கனையும் அவனுடைய ஆட்கள் 3 பேரையும் கைது செய்திருந்தார். முத்தையனுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்த அங்காடி கடைக்காரியையும் அவர் கைது செய்துவிட்டார். இவர்கள் எல்லாம் இப்போது சப்ஜெயிலில் இருந்தனர். இவர்களிடம் துப்பு விசாரித்த போது முத்தையன் கொள்ளையடித்து வைத்திருந்த பணம், நகை இவற்றில் ஒரு பகுதியை கூட கைப்பற்றி விட்டார். ஆனால் முத்தையனை பற்றி மட்டும் அவர்களிடமிருந்து எவ்வித தகவல்களும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இன்று பகல் முழுவதும் அவர்களை பயத்தினாலும் நயத்தினாலும் மற்றும் போலீசார் வழக்கமாக கையாளும் முறைகளையும் கொண்டு விசாரிப்பதில்தான் அவர் ஈடுபட்டிருந்தார். ஒன்றும் பிரயோஜனப்படவில்லை. அவர்களுக்கு ஏதாவது முத்தையனை பற்றி தெரிந்தால்தானே சொல்வார்கள். இதனால் மனச்சோர்வு அடைந்து சர்வோத்தம சாஸ்திரி அவ்வளவு அலுப்புடன் அன்று வீடு திரும்பி வந்து ஈசி சேரில் படுத்துக்கொண்டு சற்று நேரத்திற்கெல்லாம் அவர் வந்த தினசரி பத்திரிகையை எடுத்து புரட்டினார். அதில் வெளியாகியிருந்த ஒரு செய்தி தலைப்பை பார்த்ததும் சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்து அதை கவனமாக படிக்கத் தொடங்கினார். அந்த செய்தி பின்வருமாறு: மதுரை ஒரிஜினல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நாடக கம்பெனியின் சங்கீத சதாரம் என்னும் நாடகம் இந்நகரில் சென்ற 1 மாதமாய் தினந்தோறும் மேற்படி தியேட்டரில் நடந்து வந்த போதிலும் இன்னும் அபரிமிதமான கூட்டத்தை கவர்ந்து வருகிறது. பிரசித்தி பெற்ற மைசூர் குப்பி கம்பெனியாரை கூட இந்த கம்பெனியார் மிஞ்சிவிட்டார்கள் என்று சொல்லலாம். இந்த நாடகத்தில் திருடனாக நடிப்பவர் சென்னைவாசிகளின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டார் என்று சொல்வது மிகையாகாது. உண்மையில் சதாரம் அத்திருடன் மீது காதல் கொள்ளவில்லை என்பது நம்பத்தகாத ஆச்சரியமாகவே இருக்கிறது. நாடக மேடையில் அவர் நடிக்கும்போது அசல் திருடனாக தோன்றிருக்கிறாரே தவிர திருடன் வேஷம் போட்டு நடிக்கிறார் என்பதே சபையோருக்கு ஞாபகம் இருப்பதில்லை. இந்த செய்தியை படித்து வரும்போது சப் இன்ஸ்பெக்டரின் முகத்தில் பெரிதும் பரபரப்பு காணப்பட்டது. படித்து முடித்த பின் சுமார் 5 நிமிஷ நேரம் அவர்
ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். பிறகு அவசர அவசரமாய், மீனாட்சி, மீனாட்சி, இங்கே வா என்று அலறினார். அவருடைய மனைவி பாடிக்கொண்டிருந்த பாட்டை அப்படியே அந்தரத்தில் நிறுத்திவிட்டு ஓடி வந்தாள். என்ன என்ன திருடன் பிடிபட்டானா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள். சாஸ்திரி மறுபடியும் பத்திரிகையில் ஆழ்ந்தரவாய், திருடனும் இல்லை, பிடிபடவும் இல்லை. நீ சுர்க்கா 2 சட்டையிலே ஒரு பெட்டியை வச்சு கொண்டா என்றார். அப்படியே ஆகட்டும். நான் சட்டையிலே பெட்டியை வச்சு கொண்டு வந்தால் நீங்கள் செருப்பிலே காலை போட்டுக்கொண்டு கண்ணாடியிலே மூக்கை போட்டுக்கொண்டு எவ்விடத்திற்கு பயணப்பட போறேன் சொன்னால் தேவலை. ஓகோ, அது தெரியாதா? பட்டணத்திலே யாரோ திருடனுக்கு கல்யாணம் என்று சொன்னாயே, அதற்கு போகிறதற்குத்தான். எங்கள் அக்காளுக்கு வரப்போகிற மாப்பிள்ளையே இப்படி நீங்கள் திருடன் என்று சொன்ன செய்தி தெரிந்தால் அவள் உங்களை லேசில் விடமாட்டாள். போனால் போகட்டும், உங்களை எப்படியும் கல்யாணத்திற்கு அழைச்சுண்டு போகிறது என்று தீர்மானம் பண்ணி மூட்டையெல்லாம் கட்டி வைத்து விட்டேன். சாப்பிட்டு விட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஆனால் ஒரே ஒரு சமாச்சாரம். வண்டியிலே நீங்கள் ஏறிக்கொண்டு வர வேண்டுமே தவிர வண்டிதான் என்மேல் ஏறிண்டு வரணும் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. மீனாட்சி, நீ மகா கெட்டிக்காரி. உன் சாமர்த்தியத்துக்கு திருட போக வேண்டியதுதான். ஆமாம், திருடனை பிடிக்கத்தான் யோக்கியதை இல்லை. திருடவாவது போகலாம். சீக்கிரம் கிளம்புங்கள். இப்படியாக இந்த குதூகலம் நிறைந்த தம்பதிகள் சென்னைக்கு பிரயாணமானார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.